லாரன்ஸ் மாஸ்டர் வந்தாங்க. அவங்க ஏதோ வேஷம் வந்து அவருக்கு பெண் வேடம் போட்டாங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் படம் கூப்பிட்டாரு, காஞ்சனா படம் பார்க்கணுன்னு என்னை கூப்பிட்டாரு. நான் படத்துக்கு போய் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு பேய் படம்னா பயம். பட் அது கொஞ்சம் காமெடியாக சொன்னதுனால கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். அப்புறம் சரத் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மாமா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்கிட்டையும் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதிகமான படங்கள் நடித்த ரஜினி, சிரஞ்சீவி, இல்லை முக்கியமான 2 படங்கள் நடித்த கமல்ஹாசன், இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஓகே, வரிசைப்படுத்தி சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் நடிகைகளுக்கு வந்து ஒரு அரண் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது பார்த்தேன். இன்றைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படம் தாய்க்கிழவி. அந்த கதையை அந்த இயக்குனர் சொன்னபோது பல நாட்கள் நீங்கள் வந்து அதை தவிர்த்தீங்க அப்படின்னு நீங்களே பல பேட்டியில் சொன்னீங்க. எதனால் முதல்ல தவிர்த்தீங்க, எதனால் ஒத்துக்கிட்டீங்க? ஏதோ பாஞ்சாலியாக வந்தேங்க. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. கடந்த 48 ஆண்டுகளாக தமிழ் சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த சேஞ்சஸ்ஸு? எல்லாமே நல்லபடியாக தானே இருக்கு. நம்ம சும்மா குறைங்களை மட்டுமே பெருசாக பேசாதீங்க. எவ்வளோ மாற்றிருக்கோம், எவ்வளோ டேலண்ட்டு, எவ்வளோ புது டேலண்ட் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க, மலையாள படம் பார்க்குறாங்க, அவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பார்க்குறாங்க, அவனுக்கு ஈக்குவலாக நான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கர்நாடகா ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. தெலுங்குலேயே அவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க, அவங்களும் ஆசைப்படுறாங்க. தேர் பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ், தேர் சிட்டிங் இன் ஆஸ்கர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. we have gone. சும்மா குறை சொல்லாதே, அவன் சம்பளம் வாங்குறான் அதனால் யாரோ எங்கேயோ பாதிக்கப்படுறாங்க டியூரிங் படம் ஓடலைன்னா. சில படங்கள் ஓடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு செயல்படுங்க. டூ பெட்டர். சும்மா குறைன்னு பேசாமல் இந்த குறையை எப்படி சிறப்பாக இன்னும் பெட்டராக செய்ய முடியுங்கிறது அதை பற்றி பேசுவோம். பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நடிக்கிறது வந்து திரையில் பார்க்குறது வேறு, பக்கத்தில் கூட நடிக்கும்போது பார்த்து இருக்கிறது அப்படின்றது வேறு. அப்படி யாருடைய நடிப்பெல்லாம் பார்த்து நீங்கள் செட்டில் வேந்திருக்கீங்க, இந்த அளவு பிரமாதம் நடிக்கிறார் அப்படின்ட்டு? நான் பார்த்த காலகட்டம் வேறு. ஐ ஒர்க் வித் ஆல் பெரிய ஆர்டிஸ்ட்டு. சாவித்திரம்மா பார்த்துருக்கேன், பப்பிமாலாம் பார்த்துருக்கேன், செட்டில் பார்த்துருக்கேன், சரோஜதேவியெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு. அந்த ஜெனரேஷனில் அவங்க நல்லா பண்ணுறது வந்து வியப்பாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நான் ஒரு படம் வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணுற படம், சூர்யா, நானும் மமிதா பைஜூன்னு ஒரு பொண்ணு பண்ணேன். அந்த கதை கேட்டப்போ நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஹீரோயின் யார் பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம் இந்த சூர்யாவுக்கு ஜோடியா. ஏன்னா அந்த பொண்ணு சிறப்பாக இருந்தால் தான் இந்த படம் நிற்கும் அப்படின்னு அவர் அப்படியே திங்க் பண்ணி, எஸ் வில் ஃபைண்ட் த ரைட் பர்சன். அப்போ ஒரு நாள் வந்து நான் ஒரு ஹீரோயின் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி அந்த சீன் அவங்களோட ரிஹர்ஸ் பண்ணி பாருங்கள், ஐ வாண்ட் டு டூ அ டெஸ்ட்டு. மமிதா பைஜூன்னு ஒரு பொண்ணு வந்தது. அது நடிக்க ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் த டைரக்டர், ஐ திங்க் யூ மேட் அ குட் சாய்ஸ் அப்படின்னு. எனக்கே அவ்வளோ கிராஸ்பிங், அவ்வளோ ஈஸியாக பண்ணுது, வெரி குட் ஷீஸ். அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ரொம்ப சாதாரணமாக ஒரு சைடில் நின்று ஆக்ட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக வந்து தட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ். ஐ லைக் சாய் பல்லவி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு த்ரிஷா பிடிக்கும். எனக்கு நயன்தாராவோட கிரிட்டு ரொம்ப, அதாவது நயன்தாரா கிட்டே இருக்கிற ஒரு அழுத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்க்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும், பட் உள்ள ரொம்ப டஃப். ஐ லைக் தேட். உங்களை பார்த்துருக்கீங்களா நயன்தாரா கிட்ட? நிறைய பார்த்துருக்கேன். அந்த சஸ்டெயின் பண்ணுற அந்த ஸ்ட்ரென்த் வந்து நயன்தாரா கிட்ட பார்த்துருக்கேன். உங்களுடைய திரை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படங்கள் ஒத்துக்கிறது இல்லை சரத் படங்கள் ஒத்துக்கிறது, இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த படங்கள் பண்ணலாம் சில டைம். நான் எனக்கு தெரிஞ்சு போர் தொழில் பண்ண போது எனக்கு தெரியாது அந்த படம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து அவங்க சரத் சாரை மீட் பண்ண முடியாமல் இருந்தது.
அப்போ அவருடைய ஒய்ஃப் ரேயானை நல்ல பழக்கம். ரேயான் கிட்ட பேசி ரேயான் வந்து டேடி அவங்க யாரும் ஸ்கிரிப்ட் சொல்லணுங்கிறாங்க, ஒரு வாட்டி கேளுங்க டேடி அப்படின்னா யஷுன்னு அவர் கேட்டார். அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் போயிட்டு நைட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு அவர் சொன்னார், இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் பிக் டைரக்டர்ஸ் அப்படின்னாரு விக்னேஷ் ராஜா. அந்த டைரக்டர் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ, இட்ஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். அவர் ஒய்ஃப் வந்து இன்னும் இன்டெலிஜென்ட்டு. அந்த மாதிரி அவங்க ஒரு இதில் நல்லா பண்ணாங்க. அந்த டைரக்டர் அவர் சொல்லுவார், அவர் காஞ்சனா படம் பண்ணும்போது எனக்கு அந்த படம் அவர் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ லாரன்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, அவங்க ஏதோ வேஷம் வந்து அவருக்கு அது பெண் வேடம் போட்டாங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் படம் கூப்பிட்டாரு, காஞ்சனா படம் பார்க்கணுன்னு என்னை கூப்பிட்டாரு. நான் படத்துக்கு போய் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு என்ன பேய் படம்னா பயம், பட் அது கொஞ்சம் காமெடியாக சொன்னனால கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். அப்புறம் ஷரத் அப்படி ஷாக் ஆகிட்டேன், மாமா வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அந்த படம் பார்த்து த்ரில் ஆகிட்டேன் அவருடைய. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி பாடி அமைப்பே கிடையாது. ஒரு ஷரத்தை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக பார்க்கணுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அது ரஜினி சாரும் சொன்னார், ஷரத் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் உங்களை பார்த்து. அங்கேருந்து படம் சூடு பிடிச்சதுன்னு அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் அந்த அப்போனா நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணுவார் என்கிட்ட சொல்கிறதே இல்லைங்க, எதுவுமே சொல்கிறது. இன்டர்வியூ போயிட்டு இருக்கா, உங்களை யார் வர சொன்னா? பேசிட்டு அது பேர் சாரி, இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரித்திரத்திலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லீட் ரோல்ஸ் பண்ணி ரிலீஸ் அது ஒரே நாளில் படம்ன்றது சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்ட்டையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதிகமான படங்கள் நடித்த ரஜினி, சிரஞ்சீவி, இல்லை முக்கியமான 2 படங்கள் நடித்த கமல்ஹாசன், இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா எதை சொல்லலாம்? ரஜினி சார் தான் நான் ஃபஸ்ட்டு நடித்தது. ஒரு பெரிய ஹீரோ கூட நடித்தது ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் சார் தான், போக்கிரி ராஜாவில். கம்ஸ் ரொம்ப ஒரு சாதாரண கஷ்டப்பட்டு ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடு வந்தார் பாருங்க. அதை நான் அவர்கிட்ட பார்த்தேன். அப்புறம் அவர் கூட போக போக அவர் அந்த டைமில் ஒரு டிஃபிகல்ட் டைமில் கூட இருந்த காலகட்டத்திலையும் அவரை பார்த்தேன். அப்புறம் அதை மீறி அவர் வந்து எப்படி, நீங்கள் ரஜினி சாரை சாதாரணமாக நீங்கள் எடை போடவே முடியாது. நான் நினைப்பேன் எனக்கு ரஜினி சாரை தெரியும்னு, யாருக்கும் தெரியாது. அவருக்குள்ள ஒரு எலிஃபண்ட் மெமரி இருக்குது. இஸ் காட் அ ஃபேண்டாஸ்டிக் மெமரி. ஆசை. இந்த கதை நான் நேற்று கூட சொன்னேன், தாய்க்கிழவி வந்து ரஜினிகாந்த் பண்ணியிருந்தா இது சிறப்பான படம். அவர் பண்ண மாட்டார், அதனால நான் பண்ணியிருக்கேன் பொம்பளையான்னு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கிற ஆசை அவருக்கு. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து ஐயோ இந்த கேரக்டர் எவ்வளோ படமா அதை ரசிக்கிற தன்மை அவர்கிட்ட. ஆனால் அவருடைய கோடு அவருக்கு தெரியும். அது வந்து ஒரு நடிகருக்கு தெரிகிறது மிகப்பெரிய சவால். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. அப்படியே லைட்டாக பண்ணுவார், ஓகே நமக்கு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற. இன்னும் இந்த வயசுலேயும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக யார் பண்ணுறாங்கன்னு அந்த டைரக்டரை தேர்ந்தெடுத்து அந்த கதையை அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். கமல் சார் வந்து அவருக்கு ஒரே வார்த்தையில் அவர் சொல்லணும்னா குவெஸ்ட் ஃபார் மோர், எல்லாமே மோர். இது இருக்கா மோர், தட் இஸ் த மோர். ஐ லைக் தட். அந்த தேடுதல் இருக்குது பாருங்கள். இஸ் அ செல்ஃப் எடியூகேட்டட் ஒரு இன்டெலெக்சுவல் தான் சொல்லுவேன். ஸோ அந்த அவர்கிட்ட இருக்கிற அவருடைய ப்ளஸ் மைனஸ் அவருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் அந்த குவெஸ்ட் ஃபார் மோர்னு வருது இல்லை, இதை விட நான் அதிகமாக இது எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரஞ்சீவி வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் வி ஸ்டார்டட் டுகெதர். நான் ஹீரோயினாக நடிக்கும்போது அவர் வில்லன் அந்த படத்தில். ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேரும் லியோ. நான் 21, அவர் 22. 2 லயன் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை. ஸோ வி ஆர் ஃபைட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் டாம் அண்ட் ஜெரி மாதிரி நம்ம. பட் அவருக்கு இருக்கிற டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அமேசிங் 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 அமேசிங். அவருடைய சக்ஸஸை பார்க்கும்போதெல்லாம் நான் சொன்னேன் யூ டிசர்வ் திஸ் அண்ட் மோர் அப்படின்னு. அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார். நான் கூட செட்டில் கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வரும், சிரிக்காத நான் சீரியஸாக நடிக்கிறேன் பாரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி
இது மாதிரி வந்து மலையாள படம் 2 சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கீங்க. மலையாளத்தில் லால் சாரும் இருக்காங்க, மம்முட்டி சார் எல்லாம் இருக்காங்க. அங்கே இருக்கிற டேலண்ட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுங்க. பட் மோகன்லாலெல்லாம் வேறு லெவல் நடிகர். நான் சொல்லுவேன் இந்தியாவிலே வந்து அப்படி ஒரு அவங்கக்கிட்டேயும் ஒரு, ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப ரூட்டட் ரியாலிட்டியில் வாழ்கிறவங்க. அவங்க அந்த ரியாலிட்டியை தாண்டி வாழ மாட்டாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் ரியாலிட்டியை தாண்டி நம்ம இருப்போம், அவங்க கொஞ்சம் ரூட்டட். ஒரு நடிகை இல்லை நடிகர் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன்? இன்றைக்கி அந்த பவுன்சர்ஸை வச்சு நடுவில் ஒருத்தருக்கு பார்த்து ஹலோ சொல்ல முடியல. அது சொல்கிறேன். ஐ ஃபீல் வி ஆர் ஸோ டிஸ்கனெக்டட். பட் அப்படி தான் வாழணும்னு அவங்க ஆசைப்படுறப்போ நான் எப்படி போய் சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. நான் அப்படி வாழ மாட்டேன். நான் இருக்கிற மாதிரியே தான் நான் இருப்பேன். எல்லாருக்கூடையும் பழகுவேன். அதில் அவன் பெரிய நடிகர் சின்ன நடிகர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிபடி வி ஹவ் கம் டு ஒர்க். ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர். ஒரு ஆஃபீஸுக்கு போனால் கூட எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அதோட அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நடிகைக்கும் அந்த அட்மாஸ்ஃபியரை ப்ளசண்ட் ஆக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. இல்லை, சமீபத்தில் பேசும்போது கமல்ஹாசன் கூட தான் சொன்னார், கேரவன் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் டிஸ்டன்ஸ் ஆக்கிடுச்சுன்றது உண்மை. அதான் சொன்னார். அவங்க அந்த இப்போ ப்ரொமோ ஷூட் பண்ணாங்களாம், அவரும் ரஜினி சாரும். 2 பேரும் கேரவேனை தவிர வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ கூட வந்து சொல்லுவாங்க, சார் கேரவேன் ரெடி இருக்கு, அது முதல்ல கதவை மூடுங்க வரா. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க. அது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ said how nice to hear all that. தட் இஸ் வாட். என்ன இவங்களெல்லாம் வீட்டில் கொண்டு போய் வேணா அவங்களோட வாழவா போகிறோம் நாங்கள்? இல்லை we come to work. அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை நல்லா ப்ளசண்ட் ஆக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்கும். they should have that. ஒரு காலகட்டத்தில் நடிகைகளுக்கு வந்து ஒரு அரண் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது பார்த்தேன். இன்றைக்கும் அந்த சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்றைக்குமே எல்லா பெண்களுக்கும் இருக்கும், வெறும் நடிகைகளுக்கு மட்டும் இல்லை. we need to be very strong. நாம் புரிஞ்சுக்கணும் எங்கே இருக்கோம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அரசியலில் ராதிகாவுக்கு எந்த காலகட்டத்தில் ஈடுபாடு வந்தது? நான் கலைஞருக்காக 89 வந்தேன்னா ஒரு அவங்க ஃபேமிலி குடும்ப நண்பராக பிரச்சாரம் பண்ணணும். அந்த பேச்சுவார்த்தையில் அப்படின்னா அப்புறம் கேட்டாங்க, உங்கள் பதவி வேணுமா, என்ன வேணும்? பிகாஸ் நான் வந்து பேசுனதும் அந்த ஸ்ட்ரென்த்தும் எல்லாம் பார்த்தாங்க. பட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு கேரியர் ஆப்ஷன் வந்து பெட்டராக இருந்தது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். அந்த லைஃப்பில் நான் என்ன ஒரு 100% என்னால் அது இப்போ நான் சொன்னேன்ல 100%, அதில் 100% கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால் அந்த டிசிஷன் நான் எடுக்கலை எல்லாத்துலேயும். இன்றைக்கு உங்களுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படம் தாய்க்கிழவி. அந்த கதையை அந்த இயக்குனர் சொன்னபோது பல நாட்கள் நீங்கள் வந்து அதை தவிர்த்தீங்க அப்படின்னு நீங்களே பேட்டியில் சொன்னீங்க. எதனால் முதல்ல தவிர்த்தீங்க, எதனால் ஒத்துக்கிட்டீங்க? ஏதோ பாஞ்சாலியாக வந்தேங்க. அதுக்கப்புறம் போக போக எந்த படம் நடித்தாலும் அந்த படத்துக்கு கேரக்டர் வச்சு ஒரு சாரதாவாக நடித்தேன் கேளடி கண்மணியில். அது ஒரு முக்கியமான படம். அப்புறம் சித்தின்னு கூப்பிடுவாங்க. எடுத்தோடனே நான் தாய் கிழவி ஆகிட்டியா, என்ன அந்த பஸ்ஸில் ஏற்றிட்டியாப்பா, அந்த பஸ் வேண்டான்ட்டு. அப்படி சரத்தா என்னை கன்வின்ஸ் பண்ணார் இந்த படம். அவர் கதை கேட்டு சொன்னார், பிரமாதமான கதை, ஏன் வேண்டாங்கிற, டோன்ட் பி ஸ்டூபிட் பண்ணு அப்படின்னாரு. பட் அந்த டைமில் எனக்கு அந்த வெயிட், அந்த பாடி சூட் வந்து என் முட்டியை டேமேஜ் பண்ணிச்சு. ஸோ ஆப்ரேட் பண்ண முடியல. ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் பிரேஸ் போட்டு, பெயின் கில்லர் போட்டு, ஐஸ் தெரப்பி க்ரையோதெரப்பி மெஷின் வச்சு அந்த வழியோடு அந்த படத்தில் நடித்தேன். இயல்பான ராதிகாவை அதில் பார்க்கவே முடியல. அப்படி நடிக்க தானே வந்திருக்கேன் சித்ரா, நடிக்க வந்திருக்கோம் நாங்கள், அதுதான் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் உங்கள் தோற்றமே முழுமையாக மாறி இருக்கு. அது வினிஷ், இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வினிஷ் விஜயன் சொல்லி புதுசு. பட் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் டைரக்டர் சிவகுமார். இல்லை இவர் நல்ல சிறப்பாக பண்ணுவார் மேடம், நாங்கள் ட்ரை பண்ணுவோன்னு. அவர் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், பிரமாதமாக பண்ணார். கமல்ஹாசன் தான் இந்த மேக்கப்பில் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரே பாராட்டி இன்னைக்கு இந்த தேதியில் அவர் கமல்ஹாசன் சார் கூட கல்கியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அருமை. அதே பெருமை தானே. உண்மைதான். இந்த தாய்க்கிழவியை திரையில் பார்த்தபோது ராதிகாக்கு எப்படி இருந்தது? எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். அதனால விழுந்து அழுது சிரித்தேன் அந்த மாதிரி. பட் அதே சமயத்தில் அதில் சொன்ன கருத்து வந்து பிரமாதமான கருத்து. இன்றைக்கி இது வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கிழவி சொல்கிற ஒரு இதாக இல்லாமல், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒரு ஆஃபீஸ் போகிற பெண்ணாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிற பொண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு மான்மகனுக்கும், ஒவ்வொரு சன்னுக்கும், ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் இட் வில் ஷோ அ பாத். உங்களுடைய இந்த திரைப்பயணத்தில்
மிகுந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்த நாள் அப்படின்னு எதை சொல்லலாம்? எனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். நேற்று நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது எவ்வளோ பேருங்க இந்த வயசில் வந்து ஒரு சிறந்த கதாபாத்திரம் அவங்கள மையப்படுத்தி எழுதி நடித்து அது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு படத்தை பார்த்து எக்ஸிபிட்டர்கள் வந்து கைத்தட்டி ரசித்து இந்த படத்தை சூப்பர் சொல்லி சண்டை போட்டு ஏஜிஎஸ் வந்து இந்த படம் வாங்கினாங்க. அவங்க அர்ச்சனா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐ said எனக்கு இந்த படம் வேணும் அப்படின்னு. எவ்வளோ படங்கள் அந்த மாதிரி ஒரு லக்கியான படம் இன்றைக்கி வந்திருக்குன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்திருக்குன்னா ஐ ரியலி என் ஆசையெல்லாம் அவங்க நல்லா சம்பாதிக்கணும் இதில். பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மேலும் மேலும் வளரணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.